சொரியாசிஸ் நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். அந்த நோய் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ரத்தம் கெட்டு போகிறது. ரத்தம் ஏன் கெட்டு போகிறது அப்படின்னாக்கா, கல்லீரல் அதோட வேலையை சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ அந்த கல்லீரலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்த்து, அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம முதல்ல நீக்கணும். நீக்கினாக்கா அது நம்ம சாப்பிட்ற உணவை என்ன பண்ணும், நல்லா ஜெரிச்சு நல்ல ரத்தமாக ஆக்கி நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அதோடு நம்ம கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ரத்தம் சுத்தம் ஆகிறதுக்கான மருந்துகள் இருக்குது. அந்த ரத்தம் சுத்தமாகிறதுக்கான மருந்துகளை நம்ம கூடவே சாப்பிட்டுட்டே வரணும். கல்லீரல் சுத்தமாக்குற மருந்துகளையும் நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். ரத்தம் சுத்தமாக்குற மருந்துகளையும் நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். கழிவுகளெல்லாம் நல்லா நீங்கிறதுக்கு உண்டான மருந்துகளையும் சாப்பிட்டுட்டே வரணும். இதை இந்த 3 விதத்துலேயும் நம்ம அணுகணும். ஒன்றும் நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணம் ஆகணும், அது நல்ல ரத்தமாக இருக்கணும், அந்த ரத்தம் நல்லா சுத்தமாக இருக்கணும். அப்புறம் நம்ம மலக்குடலில் மலம் தங்கி கழிவுகள்னால் வரக்கூடிய அந்த உபதிரம் இல்லாமல் அந்த குடலில் இருக்கிற கழிவுகள் நீங்கணும். அப்போ நம்ம உடம்புக்கு நம்ம வயிற்றுக்கு எதெல்லாம் ஒத்துக்கிறதோ, எதை அது ஜீரணம் பண்ணுறதோ, அந்த மாதிரியான உணவியல் மாற்றத்தை கொஞ்சம் நம்ம கடைப்பிடிச்சுட்டே வரணும். இப்படி செய்கிற சமயத்தில் அந்த சொரியாசிஸ் அப்படிங்கிற அந்த புண்ணு, கைகளில் கால்கள் எல்லாம் புண்ணாகுது, தலையிலெல்லாம் பொடுகாட்டு முகத்துலலாம் ரணமாகுது, அப்படி ஆகுது இல்லையா? இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முழுசாக நல்லாவே குணமாக்க முடியும். நமக்கு இதை வந்துட்டாக்கான்னு எந்த சொரியாசிஸ் பேஷண்ட்டும் பயந்துக்கெல்லாம் வேண்டாம். இது தவிர ஜோதிட ரீதியில் என்ன அப்படின்னா, தோல் அப்படிங்கிறதுக்கு புதன் பகவானுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி. அந்த வெங்கடாச்சலபதிக்கு காசு ₹1 எடுத்து ஒரு மஞ்சப்படுத்தின ஒரு துண்டில் நல்லா கட்டி வச்சுட்டு, உடம்பு குணமானதும் நான் உன்னை சேர்க்கிறேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். நம்மளால் ஆனதை, உடம்பு குணம் ஆனதும் அந்த எம்பெருமானுக்கு போய் பண்ணிட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு புஷ்பங்கள் நிறைய, உதிரி புஷ்பங்களை நிறைய வாங்கி இவளை கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவ கொண்டு போய் இவளை பசங்க கொடுத்துட்டு வரலாம். இது அந்த துகள் நோய்களை கம்ப்ளீட்டாக சரியாக ஆக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.